ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருமை பன்மை பிழைகள் அப்படிங்கிற அந்த கிராமர் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்காக நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் தமிழ் இலக்கணத்துக்கான கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸஸ் வந்து ஒருமை பன்மை கிளாஸஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, அந்த ஒருமை பன்மை வந்து ரொம்ப சிங்குலர் ப்ளூரல் தானே, கல் அப்படிங்கிற விகுதி சேர்த்து எழுதினாலே போதுமானது தானே. அப்போ ஒருமையா இருக்கிறத நம்ம பன்மையா மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன சேர்ப்போம் அப்படின்னா, நான் ஜென்ரலாக நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது கல் அப்படிங்கிற அந்த விகுதியை வந்து நம்ம சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கண் அப்படின்னா கண்கள், நரி அப்படின்னா நரிகள் அப்படின்னு நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம சேர்த்து எழுதுவோம். இதுதானே ஒருமை பன்மை. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இதில் என்ன டவுட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து நெகட்டிவான ஒருமை பன்மை எதிர்மறை சொற்களை கொடுத்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி வந்துச்சுன்னா நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பாத்துறோம். ஃபர்ஸ்ட் ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சதா. ஒருமைனா சிங்குலர், பன்மைனா ப்ளூரல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுதான். இப்போ ஒருமை அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்துல ஆரம்பிக்கக்கூடிய முதல் அந்த எழுவாயின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் வார்த்தை ஒருமையில முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அதை முடியக்கூடிய வார்த்தையும் ஒருமையில தான் இருக்கணும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் வந்து ஒரு வாக்கியத்தில் நம்ம பண்ண போகிறோம். அந்த பிழையை திருத்தி எழுத தான் நம்மளை கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மரம் சாய்ந்தது அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே போல் அறிஞர் வந்தார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ இதில் ரெண்டு வார்த்தை இருக்கு. அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை ஒருமையில இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட முடியக்கூடிய வார்த்தையும் ஒருமையில தான் இருக்கணும். ஒருவேளை இந்த ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை வந்து உங்களுக்கு ப்ளூரல்ல பன்மையில இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட முடியக்கூடிய வார்த்தையும் எதில் தான் முடியணும், பன்மையில தான் முடியணும். ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸாம்ல இப்போ இந்த மரம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ சாய்ந்தது இல்லாம சாய்ந்தன அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப இந்த இடத்துல மரம்ங்கிறது சிங்குலர் ஒருமையில வந்திருக்கு. அப்போ ஒருமையில வந்தா நம்மளுக்கு சாய்ந்தன அப்படிங்கிறது வராது, ஒருமையில தான் முடியணும். ஸோ சாய்ந்தது அப்படின்னு முடியணும். அப்ப எது வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, ஸோ எந்த மாதிரியான ரூல்ஸுக்கு எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும், அப்போ ஒருமையில என்ன வார்த்தை வரும்போது நம்ம அந்த பன்மையில மாற்றும் போது என்னவா மாற்றணும், ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ இந்த மரங்கள் சாய்ந்தது இது ஒருமையில் இருக்கு. இப்போ இதை பன்மையில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். அப்படி இல்லாமல் இப்போ இங்கே ஒருமையை கொடுத்துட்டு இந்த முடியும் போது பன்மையில் கொடுத்துட்டு அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒருமை பன்மை பிழையை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டைப்பில் 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே போல் தேர்ட் என்னன்னா எதிர்மறையான சொற்களை கொடுத்து அதுல இருந்தும் கேட்பாங்க. இப்போ இதை செய்தது நான் அல்லன், இதை செய்தது நான் அன்று. அப்போ அந்த இடத்துல அல்லங்கிறத எங்கே போடுவோம், அன்றுங்கிறத எங்கே போடுவோம். ஸோ இந்த ரெண்டு என்னென்ன. அதே போல நீவீர் எங்க வரும், அதே போல நீவீர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான வார்த்தையை கொண்டு முடிக்கணும். இந்த ஒருமை பன்மையெல்லாம் நம்ம டீச்சர்லாம் வந்து இந்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாக்கியம் ஒரு சொற்றொடர் ஒருமையில தொடங்குச்சு அப்படின்னா அது முடியறதும் எதுல தான் முடியணும், ஒருமையில தான் முடியணும். அப்ப எது ஒருமை எது பன்மைன்னு எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப மரம் அப்படின்னா அது வந்து ஒருமை. இப்ப இந்த ஒருமையை நம்ம பன்மையில மாத்து நம்ம என்ன பண்ணுவோம், மரமோட கல் சேர்த்துனா கல் அப்படிங்கிற விகுதியை நம்ம சேர்க்கும் போது மரங்கள் மாறிடும். அப்போ ஒருமையில இருந்து இதை நம்ம பன்மைக்கு மாத்திடலாம். அறிஞர் இது ஒருமையில் இருக்கு. இப்போ இதை பன்மைக்கு மாற்றணும் அப்படின்னா இதோட கல் விகுதியை சேர்த்தா இந்த சிங்குலர் வந்து நம்மளுக்கு ப்ளூரலாக மாறிடும், அறிஞர் அறிஞர்கள்னு மாறிடும். இப்போ இது ஓகே. இப்போ அடுத்தது இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது சிங்குலர்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ முடியறது நம்ம எதில் தான் முடியணும், சிங்குலர்ல தான் முடியணும். அப்போ சாய்ந்தது அப்போ அது அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னைக்குமே எதில் தான் வரணும், ஒருமை விகுதியில தான் வரணும். அப்போ அந்த அது அப்படிங்கிறது சாய்ந்தது வந்தது போனது அப்படின்னு நம்மளுக்கு அது அப்படிங்கிற அந்த விகுதியை கொண்டு முடிச்சுச்சுனாலே அது ஒருமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த அது அப்படிங்கிற விகுதியில முடியறத நம்ம வந்து பன்மையா மாத்தும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அன அப்படிங்கிற வேர்ட்ல முடியணும். அப்ப சாய்ந்ததை நம்ம எப்படி மாத்தலாம், சாய்ந்தன. அப்ப அன அப்படிங்கறதுல முடியுது இல்லையா, சாய்ந்தது அதுங்கிறது நமக்கு அன அப்படிங்கறதுல முடியுது. அதே போல வந்தார், சோ இது வந்து வந்தார் வந்தவர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஆர் அப்படிங்கிறது ஏன்னா அறிஞருங்கும் போது நம்ம வந்து வந்தவர் இந்த வர் அதுல நம்ம சொல்லுவோம். அப்ப அதை எப்படி நம்ம ப்ளூரலா மாத்துறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கிளாஸில். இந்த ஒருமை பன்மை விகுதிகள், அதாவது இந்த ஒருமை பன்மைலாம் முதல்ல நம்மளுக்கு 3 பெயர்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தமிழில் வந்து அது தன்மையில் வரும், முன்னிலையிலையும் வரும், படற்கையிலையும் வரும். அப்போ தன்மையில் ஒருமையாக இருக்கக்கூடிய சொல்ல எப்படி பன்மையாக மாற்றலாம் அப்படின்னா யான் அப்படிங்கிறதோ இல்லை நான் அப்படிங்கிறதோ ஒருமையான வார்த்தைகள். அதை நம்ம பன்மையில மாற்றும் போது யான் என்னன்னு மாற்றுவோம், யாம் அப்படின்னு மாற்றுவோம். ப்ளூரல்ல நம்ம யாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல நானை நம்ம என்ன சொல்லுவோம், நாம்னு சொல்லுவோம் ப்ளூரல்ல. அதே போல அதை பன்மையில சொல்லும் போது நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல முன்னிலையில நீ அப்படிங்கிறது யூ அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கு வந்து நீர் இல்லை நீங்கள், நீவீர் அப்படிங்கிற பன்மை சொல்ல நம்ம போடலாம்.
இதே படற்கை அவர், அவன், அவள், ஹி, ஷி, இட், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம் நம்ம என்ன எழுதலாம், பன்மையில அவர்கள். இப்போ நம்ம வந்து ஆண்பால் பெண்பால் விகுதி வந்து நம்ம வந்து ஒருமையில சொல்லலாம், ஆனா பன்மையில நம்ம ஆண்பால் பெண்பால் விகுதியை நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவன்னா அவன், அவர்கள், அவள்னாலும் அவர்கள் அப்படின்னு தான் வரும். அந்த இடத்துல பால் விகுதி அந்த இடத்துல நம்மளுக்கு படற்கையில நம்மளுக்கு பன்மை விகுதியில தெரியாது. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா அது அப்படின்னா அவை அப்படின்னு வரும். அதே போல வந்து அதுன்னு வரலாம் அல்லது அக்துன்னு நம்மளுக்கு வரலாம். எப்படி வந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டு வந்தாலும் நம்ம பன்மைக்கு என்னதான் போடணும், அவை. அதே வந்து அவைகள் அப்படின்னு போடக்கூடாது, அவையே பன்மை தான். அதுல நம்ம அவையோட கல் விகுதி சேர்த்து அவைகள் எழுதும்போது தப்பு. நான் உங்களுக்கு வந்து ஒரு PDF வந்து நம்ம பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சென்ட் பண்ணுவேன். ஸோ எதெல்லாம் பிழைகள், எதுக்கு நம்ம வந்து கல் விகுதி போடணும், எதுக்கு கல் விகுதி போடக்கூடாது, ஒரு பிழையா இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம எப்படி திருத்தி எழுதுறது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு PDF வந்து நான் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த PDF வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல இன்னைக்கு ஷேர் ஆகும். ஸோ நீங்க அதுல இருந்து பார்த்து அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா வரும். ஸோ இப்போ எது பிள்ளைகள் நான் சொன்னேன், இப்போ அவைகள் அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த இடத்துல கல்லுங்கிறதே வராது. ஏன் வராது? ஏன்னா அவைங்கிறது ஏற்கனவே அது பன்மை விகுதியில தான் இருக்கு. அதுல போய் நீ வந்து கல்லுங்கிறத போட்டீங்கன்னா அது வந்து இன்னும் தப்பு. அப்படி வரக்கூடிய பிள்ளைகளை தான் நம்ம வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்படி நம்ம திருத்தி எழுதணும். ஸோ அது உங்களுக்கு ஒரு டேபிளர் காலமா பாக்ஸா இந்த இடத்துல வந்து ப்ளூரல், எது வந்து சிங்குலர், எந்த இடத்துல விகுதி வரணும், எது வரக்கூடாது, என்ன பிழை எந்த இடத்துல வரும், அந்த பிழை வந்து எப்படி திருத்தணும் அப்படிங்கறத முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு PDF ஒரு 2-3 பேஜ்க்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், அந்த ஒருமை பன்மைக்கு மட்டும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு பேட்ச்ல ஷேர் ஆகும். அதுல நீங்க பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு பார்க்கும் போதே ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவை கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அவை நம்ம போட போறோம். அதே போல தம்பி, தங்கை, இதோட பன்மை விகுதி எப்படி எழுதுவோம்? இப்ப தம்பிகள் எழுதுவோமா? கிடையாது, தம்பிமார்கள். அதே தங்கைனா தங்கைமார். இப்ப இதுல கொண்டு போய் நம்ம கல் விகுதியை சேர்க்கக்கூடாது. சோ தம்பி, தம்பிமார், தங்கை, தங்கைமார்கள், தம்பிமார்கள் அப்படிங்கறது அந்த இடத்துல பிழை. அதை வந்து நம்ம எழுதக்கூடாது. அதே போல கண், நரி, இதுல வந்து ஜென்ரலா கண்கள், நரிகள் அப்படின்னு சேர்த்துவோம். அதே போல இந்த இடத்துல ஒருமையில அன்று அப்படிங்கிற வார்த்தை முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அல்ல அப்படின்னு போடணும். அந்த அன்று அல்லக்குமே வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. எதுக்கெல்லாம் அன்று போடணும், எதுக்கெல்லாம் அல்ல போடணும் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் சொல்றேன். அதே போல தான் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம பன்மையில என்னன்னு எழுதணும், தாம் அப்படின்னு மாத்தி அமைச்சுக்கணும். அதே போல அது அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அண அப்படிங்கிற அந்த அது அணக்கு தான் நான் சொன்னேன், சாய்ந்தது. அப்ப அதுன்னு நம்மளுக்கு டைரக்டா முடியாது. ஸோ நம்மளுக்கு அந்த அதுங்கிற அந்த சவுண்டு வரும். அப்போ நம்ம வரும்போது என்ன மாற்றணும், பன்மையில அண அப்படின்னு மாற்றணும், சாய்ந்தன. அப்போ நம்ம டைரக்டா அணன்னு எழுத போறதுல சாய்ந்தன அப்படிங்கறத எழுத போறோம். சரி, அதே போல இங்க தான், அதே போல வந்து தன்னை, அதே போல தன்னால், தனக்கு, தமது இப்படிங்கிற விகுதி எல்லாமே ஒருமையில வரும்போது அதை நம்ம பன்மையில எப்படி எழுதுவோம் அப்படின்னா தான், அதை வந்து தாம் அப்படின்னு எழுதுவோம். தன்னை, தம்மை. அதே போல தன்னால் அப்படின்னா தம்மால். தனக்கு அப்படின்னா இங்க வந்து தனக்கு, இங்க வந்து நான் போடுறோம். இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு மா வரணும். தமக்கு. தனது அப்படின்னா இங்க வந்து தமது. அப்போ நா விகுதி வந்துச்சுன்னா, அதாவது தாவோட தகரத்தோட உங்களுக்கு நா விகுதி இந்த ஒருமையில வரும். அதை நம்ம பன்மையில மாத்தும் போது அந்த தகரத்தோட நாக்கு பதில் நம்ம என்ன போடுறோம், மா விகுதி சேர்த்து போடுறோம். அப்ப நா போட்டு தகரத்தோட நா சேர்த்து எழுதுனா அது ஒருமையா நம்ம கருதப்படுது. அதே போல தகரத்தோட மா சேர்த்து எழுதுனா அது நம்மளுக்கு பன்மையா கருதப்படுது. அதே போல இந்த அல்ல அன்று சொன்ன இல்லையா, இந்த அல்ல மற்றும் அன்று வந்து எந்த இதுல வரும் அப்படின்னா அக்ரிநிலை மட்டும்தான் வரும். ஸோ இந்த தன்மை, முன்னிலை, படற்கை இது நம்ம பார்த்தோம். இந்த இதுல நம்ம வந்து 3 விஷயத்த பார்ப்போம். படற்கையில வந்து நம்ம படற்கையில எதை பார்ப்போம் அப்படின்னா, படற்கையில தான் நம்ம ஆண்பால் பெண்பால் வரும். அதே போல பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படிங்கிற 5 விஷயத்த நம்ம வந்து படற்கையில தான் பார்ப்போம், படற்கை பெயர்ல. அப்போ பால் வேறுபாடு அப்படிங்கிறது நம்ம எதுல சொல்லுவோம், ஒருமையில சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே சொல்லிச்சு. அப்ப பன்மையில நம்மளுக்கு பால் வேறுபாடு வராது. அதோட சேர்த்து நம்ம எதை பார்க்கிறோம், பலர்பால் பார்க்கிறோம். பலர்பால்னா ப்ளூரல்ல வந்து நம்ம பார்ப்போம். அதே போல ஒன்றன் பால், பலவின் பால். இந்த ஒன்றன் பால் அப்படிங்கிறது மனிதர்களை தவிர, அதாவது மரம், ஆடு, மாடு, இந்த அக்ரிணை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அது எல்லாமே நம்ம ஒன்றன் பால்ல சொல்லுவோம். அதே போல பலவின் பால் வந்து அதோட ப்ளூரல் ஃபார்ம் சொல்றது பலவின் பால். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மரம் அப்படிங்கிறது ஒன்றன் பால்ல வரும். அதே மரங்கள் அப்படின்னா அது வந்து பலவின் பால்ல வரும். சரிங்களா? இப்ப இந்த 5மே நம்ம எதுல தான் பாக்குறோம், படற்கையில தான் பாக்குறோம். இந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அன்று அல்ல அப்படிங்கறத இப்ப எங்க போடுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு டிஎன்பிசி கொஸ்டின்ல இது ஒன்று கேட்டிருக்காங்க, அங்கே பறப்பது பறவை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஒருமை பன்மை பிழையை திருத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல என்ன, பறப்பது பறவை அல்ல கொடுத்துட்டாங்க. சரி, பறப்பது பறவை சிங்குலர்ல இருக்கு. சிங்குலர்ல வரும்போது நம்ம அல்ல போடணுமா அன்று போடணுமா அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அல்ல மற்றும் அன்று எதுல மட்டும்தான் வரும்னா அக்ரிணை பொருட்கள்ல மட்டும்தான் வரும். அக்ரிணை திணையில மட்டும்தான் வரும். இது வந்து உயர்திணையிலயோ இல்ல வந்து வேற எதுலையுமே பலர்பாலையோ எதுலையுமே வராது. அப்ப
அக்ரிணையில் அன்று அல்ல மட்டும் போட போகிறோம். இந்த அக்ரிணை வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா, ஒருமையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அன்று போடணும். இந்த அக்ரிணை ஒருவேளை பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அல்ல போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பறவை அப்படிங்கிறது நம்மளுக்கு அக்ரிணை இல்லைங்களா? அப்போ அது சிங்குலரா ப்ளூரலா? ஒருமை. அப்போ அந்த அக்ரிணையில ஒருமை வரும்போது நம்ம என்னதான் போடணும்? அன்று தான் போடணும். அப்போ அந்த இடத்துல என்ன வரக்கூடாது? அல்ல வரக்கூடாது. இதே ஒரு வேளை உங்களுக்கு அங்கே பறப்பது பறவைகள், அந்த இடத்துல பன்மையில கொடுத்துருக்காங்க, அங்கே பறப்பது பறவைகள் அல்ல அப்படின்னா அது சரி. இந்த இடத்துல ப்ளூரல் இருக்கு, அப்போ ப்ளூரல் பன்மை வரும்போது நம்ம என்னதான் போடணும்? அல்ல தான் போடணும். அப்போ இது சரி. அப்போ சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்று மற்றும் அல்ல போட தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுக்கு நிறைய வாட்டி அந்த அல்ல மற்றும் அன்று நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் அதே போல் எக்ஸசைஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஒருமை சொற்களை பன்மை சொற்களாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. யானையின் கண் சிறியது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? ஒருமையில் இருக்கு. யானையின் கண் அப்படிங்கிறது கண்கள்னு கொடுக்கல, இப்போ கண் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒருமையில தான் இருக்கு. இப்போ அதை நம்ம பன்மையாக மாற்ற போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? யானையின் அதை அப்படியே எழுதிக்கிறோம். கண்ணை நம்ம வந்து பன்மையில மாற்றணும் அப்படின்னா நம்ம கல்விகுதி சேர்த்து எழுதணும். அப்போ கண்கள். ஏற்கனவே பன்மைக்கு நான் என்ன சொன்னேன்? பன்மையில தொடங்கிருச்சு அப்படின்னா முடியும் போதும் அதுக்கான வார்த்தையை நம்ம மாற்றணும். இதை மட்டும் மாற்றிட்டு நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படியே. அப்போ கல் அப்படிங்கிற ஒரு பன்மை வார்த்தையை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தையோ இல்லை முடியக்கூடிய வார்த்தையோ பன்மையில தான் இருக்கணும். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒருமை பன்மைக்கான டெஃபினேஷன் சொன்னேன். ஒரு வார்த்தை தொடங்குது அப்படின்னா அதுக்கான முடியறதும் வந்து ஒருமையில இருந்தால் ஒருமையில தான் முடியணும், பன்மையில இருந்தால் பன்மையில தான் முடியணும். அப்போ நம்ம இங்கே கண்கள் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம் பன்மையில். அப்போ பன்மை விகுதி சேர்க்கும் போது அப்போ இங்கே என்ன மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கண் அப்படிங்கிறது இங்கே சிங்குலரில் இருக்குது. ஸோ ஒருமையில் இருக்கும்போது நம்ம என்ன போடணும்? அது போடணும். ஏற்கனவே நம்ம ரூலில் பார்த்தோமா? அது அப்படின்னு வந்தால் நம்ம என்னென்னு மாற்றணும்? பன்மையில் மாற்றும் போது அனன்னு மாற்றணும். இப்போ இந்த இடத்துல கல் மாற்றியாச்சு, கண்கள்னு வந்துருச்சு. இப்போ இது வந்து பன்மையில் இருக்குது. அப்போ பன்மையில் இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன போடணும்? அது வந்தபோது அனன்னு போடணும். அப்போ சிறியதை நம்ம என்னவா மாற்றணும்? சிறியன அப்படின்னு மாற்றணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த கிளாஸ் வந்து நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஒருமை பன்மை கிளாஸ் வந்து போட்டேன். சரி, இப்போ இந்த பயிற்சி காட்டு மரம் உயரமானது. அப்போ நம்ம என்ன பார்த்தணும்? ரெண்டு விஷயங்களை மாற்றணும். ஒன்று ஒருமையில் இருக்கிறத பன்மையாக மாற்றணும். அப்போ காட்டு மரத்தை தான் சொல்கிறாங்க, காடுகள்னு போட்டக்கூடாது. நம்ம இங்கே சொல்லக்கூடிய பொருள் வந்து மரத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ காட்டு மரங்கள் முதல்ல அதை மாற்றியாச்சு பன்மையில். அடுத்து முடியறதும் நம்ம பன்மையில் மாற்றணும் இல்லையா? அது கொடுத்துருக்காங்க. அப்போ உயரம் அனன்னு நம்ம மாற்றணும். இப்போ உயரமானவை. இது எப்படி அந்த வை வருது அப்படின்னா நம்ம பார்த்தோம், இங்கே ஒரு ரூல் பார்த்தோம். அது அப்படிங்கிறது வாங்கும்போது ஒரு சில இடத்துல நம்ம என்ன போடுவோம்? அது வந்துச்சுனாலும் அது வந்துச்சுனாலும் அவை நம்ம போடுவோம் பன்மையில். அப்போ நம்ம இங்கே என்ன போடுறோம்? உயரமானது உயரமானவை. இப்போ காட்டு மரங்கள் உயரமானவை. ஏன்னா உயரமானன்னு போட்டால் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எச்சமாக தொக்கி நிற்கும், அந்த இடத்துல பொருள் முற்று பெறாது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போடணும்? உயரமானவை அப்படிங்கிறத போடணும். அடுத்து மயில் அழகானது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மயில ப்ளூரலாக மாற்றினா மயில்கள், கல்விக்கு சேர்த்து மயில்கள். அழகானது, அப்போ அதை நம்ம என்னவா மாற்றணும்? அவைன்னு மாற்றணும், அழகானவை. அடுத்து பழம் பழுத்தது, பழங்கள் பழுத்தன. இப்போ இந்த தூவை வந்து நம்ம என்னவா மாற்றிருக்கேன்னா நாவாக மாற்றிருக்கேன். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ பழங்கள் பழுத்தது, தூவை வந்து நம்ம ப்ளூரலில் மாற்றும் போது என்ன மாற்றணும்? பழுத்தன அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ப்ளூரலில் சொல்கிறோம். அதே போல் நான் படித்தேன், நாங்கள் படித்தோம். சார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ப்ளூரல் விகுதியில் வந்து இன் அப்படிங்கிறத நம்ம மா அப்படிங்கிறத நம்ம சேர்த்துவோம் அப்படின்ட்டு. அப்போ நான் அப்போ இன் அப்படிங்கிறது அந்த இன் வருதா? இன் வந்தால் நம்ம என்னவா போடணும்? இம்மு போடணும். அதே போல் இங்கேயும் அதே படித்தேன் இன் வருது, அப்போ படித்தோம் அப்படிங்கிற இம்மு விகுதி போடணும். இந்த மாதிரியான ஒரு சின்ன அந்த ட்ரிக்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணி ஈஸியாக கொஷின்ஸை நம்ம பார்த்துடலாம். அதே போல் பன்மை ஒருமையாக மாற்றுக. இப்போ வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க, அதை ஒருமையாக மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பசுவும் கன்றும் மேய்ந்தன. பசுவும் கன்றும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பசுவும் கன்றும் மேய்ந்தன. இது வந்து நம்மளுக்கு எதில் இருக்குது? பன்மையில் இருக்குது. இப்போ பசு தனியாக இருக்குது, கன்று. அப்போ ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஒருமையாக மாற்றுறது? இந்த மாதிரி ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கும் போது நம்ம எப்படி ஒருமையாக மாற்றுறது? கல்விகுதி சேர்த்தா இங்கே உரிமை ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த உடன் அப்படிங்கிற அந்த உருவை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கணும். அப்போ பசுவுடன் கன்று, இந்த இடத்துல இம்மை நம்ம எடுத்துக்கணும். அப்போ பசுவுடன் கன்று அப்படிங்கும்போது அந்த பசுவை மட்டும் நம்ம குறிப்பிடுற மாதிரி ஆயிரும். அது நம்மளுக்கு இங்கே ஒருமையில் வந்தது. அப்போ இங்கே மாற்றும் போது மேய்ந்தன அனன் முடியுது. அப்போ நம்ம தூளை தான் போடணும், மேய்ந்தது. இப்போ பசுவுடன் கன்று மேய்ந்தது. ஸோ இதே போல் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க நிறையா. ஸோ அந்த பயிற்சியும் பார்த்துருவோம். மரத்தில் காயும் கனியும் இருந்தன. அப்போ மரத்தில் காயுடன் கனி
இந்த கனியும் வராது, கனி மட்டும்தான் வரணும். மரத்தில் காயுடன் கனி இருந்தது. ஆனா வந்து என்னவா மாறும், அதுன்னு மாறும் இல்லையா, அப்ப இருந்தது. அப்ப மரத்தில் காயுடன் கனி இருந்தது. அடுத்து சிறுவனும் சிறுமியும் வந்தனர். அப்ப சிறுவனுடன் சிறுமி வந்தாள். இந்த இடத்துல வந்தாள் அப்படிங்கிறது வரணும். ஏன்னா சிறுமி அப்படின்னா சிறுமியை தானே சொல்றோம். அப்ப சிறுவனுடன் சிறுமி வந்தாள். அதே போல அண்ணனும் தம்பியும் பரிசு பெற்றனர். அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றான். அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றான். இந்த இடத்துல அப்படிங்கிறது வராது. ஸோ அண்ணனுடன், அதுக்காக தான் நம்ம அந்த உடன் அப்படிங்கிறத நடுவில் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணும்போது அந்த அப்படிங்கிற அந்த விகுதியை நம்ம எடுத்துடணும். அந்த விகுதி தான் நம்ம வந்து அதை ப்ளூரலாக மாற்றி காட்டுது. அப்போ நம்ம அதை சிங்குலராக மாற்றும் போது அந்த விகுதி எடுத்துட்டு உடன் அப்படிங்கிறத 2 வேர்டுக்கும் நடுவில் ஒரு ஜாயினிங் வேர்டாக நம்ம வந்து அதை சேர்த்துக்கணும். அப்போ லாஸ்ட்ல அதுன்னு வந்தா அனன்னு வந்தா அதுன்னு போடணும். அதே போல பெற்றனர் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த யாரை சொல்றோம், தம்பி தான் சொல்றோம். அப்ப பெற்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க சிறுமியை சொல்றோம். அப்ப சிறுமினா நம்ம வந்தாள் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாலும் தேனும் இனித்தன. அப்ப இந்த பாலுடன் தேனும் வராது. பாலுடன் தேன் இனித்தது. ஆனா இருக்கு, நம்ம அது போடுறோம். அடுத்தது யானை படையும் குதிரை படையும் சென்றன. இந்த இடத்துல என்ன வரும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும், உம்மை எடுத்துடணும், நடுவுல உடன் போடணும். அப்ப யானை படையுடன் குதிரை படை சென்றது. இவ்வளவுதாங்க. ஸோ இதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நம்ம இந்த ரூலை ஈஸியா பார்த்துட்டோம்னாலே நம்மளாவே ஓனா சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். சரி, இப்போ இது வந்து டைரக்டான ஒருமை பன்மை. இப்போ எதிர்மறை சொற்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்படி முடிக்கணும்? இப்போ எதிர்மறை சொற்கள் அப்படிங்கும் போது அந்த எதிர்மறை சொற்கள் நம்ம எதுல தெரிய வரும் அப்படின்னா 2வது வார்த்தையில. இந்த இடத்துல நம்ம பறவை அல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 2வது வார்த்தையில தான் அந்த எதிர்மறை சொற்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப அந்த எதிர்மறை சொற்கள்லாம் என்ன, அல்ல, அன்று, அல்லேன், அல்லோம், அல்லீர், அல்லன், இது எல்லாமே எதிர்மறை சொற்கள் தான். அப்ப அந்த எதிர்மறை சொற்கள் எந்தெந்த இடத்துல தன்மையில போடணுமா, படற்கையில போடணுமா, சிங்குலருக்கு போடணுமா, ப்ளூரலுக்கு போடணுமா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த எதிர்மறை சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் பார்த்த புத்தகம் இது அல்ல. ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்க, வந்தது நீ, அப்போ நீ தான் வந்திருக்க. அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வருது, அல்லங்கும் போது நெகட்டிவ் வருது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அந்த சென்டென்ஸ்ல சேர்ந்து வருது. இதை தான் நம்ம எதிர்மறை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ பார்த்தது நான், இந்த அல்லங்கிறத விட்டுட்டோம்னா நான் தான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான இது வருது. இந்த அல்ல சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன, அப்படியே அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் மீனிங்ல நம்மளுக்கு கிடைச்சிருது. அதே போல நான் படித்த புத்தகம், அப்போ இது பாசிட்டிவ்ல வருது, இது அல்லங்கும் போது நெகட்டிவ்ல வருது. அப்போ இந்த என்றெல்லாம் பேசுகிறோம், இதையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. இப்போ இது வந்து சரியானது கிடையாது, ஏன்னா இது எல்லாமே ராங்கா இருக்கு. அப்போ இடத்துல நீங்கிறது சிங்குலரா வந்திருக்கு. அப்போ நீ அப்படிங்கிறது வரும்போது அந்த இடத்துல அல்ல அப்படின்னு வரக்கூடாது. நீங்கும் போது என்ன வரணும், அல்லை அப்படின்னு தான் போடணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு என்ன ரூல் அப்படிங்கிறத நம்ம இதில் தெளிவாக பார்த்துருவோம். இதுலயுமே நம்ம வந்து 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். அது எந்தெந்த இடத்துல பேசுறோம், தன்மையில பேசுறோமா, முன்னிலையில பேசுறோமா, படற்கையில பேசுறோமா அப்படிங்கிற அந்த இடத்தை அறிஞ்சு அந்த எதிர்மறை சொற்களை நம்ம பயன்படுத்த போறோம். அவ்வளவுதான். இதுல வந்து வேற எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இங்க ஒரு சார்ட் வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ அப்போ தன்மையில நம்ம ஒருமைப்பன்மை பேசுறோம், முன்னிலையிலையும் ஒருமைப்பன்மை வரும். அதே போல படற்கையில ஒருமைப்பன்மை வராது. அந்த படற்கையில நம்ம என்னென்ன பார்க்க போறோம், 5 விஷயங்கள் பார்க்க போறோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்ங்கிற 5 விஷயம் பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் தன்மையில எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா யான், நாம், இது ரெண்டும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மைக்கு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மைக்கு யான், நான் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு மாத்தணும். இப்ப நான் அல்ல, அதை செய்தது நான் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த இடத்துல என்ன வரும், அல்ல அப்படிங்கிறது வராது, அல்லேன், அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு தான் அந்த இடத்துல வரணும். அப்ப யானோ நானோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன நம்ம முடிக்கணும், விகுதியை அல்லேன் அப்படிங்கிறது முடிக்கணும். அடுத்து நாம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அல்லோம். நாம்ங்கிறது ப்ளூரல் தானே, சிங்குலர் இதுக்கு, இது நான் சிங்குலர், இது வந்து ப்ளூரல். அப்ப நாம், அதை செய்தது நாம், நாம் அல்ல அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை செய்தது, அந்த செயலை செய்தது நாம் அல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல என்ன வரும், நாம் அல்ல வராது, அல்லோம் அப்படின்னு வரணும். அப்போ இந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய முடிக்கக்கூடிய வார்த்தைகள் இதாதான் இருக்கணும், நாம் அல்லோம். அடுத்து நீ வந்தா நீ வந்தா நீ அல்லை அப்படிங்கிறது போடணும். நீ வீர் அல்லீர், இந்த வீரு லீர் அப்படின்னு முடிக்கணும். அதே போல அவன் அப்படின்னா அல்லன், அவள் அப்படின்னா அல்லல், அவர் அப்படின்னா அல்லர். இதெல்லாமே நம்மளுக்கு இந்த நீ மற்றும் நீ வீர் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு செகண்ட் பர்சன்ல வருது. மீதி எல்லாமே அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாமே நம்ம தேர்ட் பர்சன். ஸோ இது ஃபுல்லாவே நம்மளுக்கு தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ல நம்ம 3 பார்த்தோம் இல்லையா, ஒன்னு 5 விஷயங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், ஆண்பால், பெண்பால், பலர்பால் பார்த்தோம். இப்போ ஆண்பாலுக்கு அவன், அவன் வந்தா என்னன்னு முடிக்கணும்,
அவன் அல்லன், அவள் அல்லல். அதே போல ஆண்பால் பெண்பால் பலர்பால், பலர்பால்ல நம்ம அவர் சொல்றோம், அவருக்கு அல்லர். அடுத்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், ஒன்றன்பால் அது அல்லது அஃது, அதுக்கு அன்று. அப்ப அது வந்து அது அது அதை செய்தது அது அன்று அப்படின்னு தான் வரணும், அது அல்ல போடக்கூடாது. அதே போல அவை, அவைக்கு வந்து அல்ல. சும்மா இங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அது அப்படிங்கிறது எப்படின்னா ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த அன்று அல்லங்கிறது எங்கே போடணுன்ட்டு. இதில் பாருங்க, இப்போ அன்று இது வந்து நம்ம எதில் சொல்லுவோம், இது 2 பாலில் சொல்லுவோம். ஸோ என்னென்ன சொல்லுவோம் இது ரெண்டுக்கும், ஸோ வந்து ஒன்றன் பால் மற்றும் பலவின் பாலுக்கு சொல்லுவோம். இது வந்து ஒன்றன் பாலுக்கு, இது வந்து பலவின் பாலுக்கு. ஸோ ஒன்றன்னாலே அந்த இடத்துல சிங்குலர், பலவின்னா ப்ளூரல். அப்போ இது ரெண்டுமே நம்ம எதுக்கு குறிக்கிறோம், அக்ரிணைக்கும் நம்ம குறிக்கிறோம். அப்போ அக்ரிணையில் ஒன்றன் சிங்குலர் வந்துச்சுன்னா அங்கே அன்று நம்ம போடுறோம், ப்ளூரல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அல்ல அப்படின்னு போடுறோம். இதுதான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அன்று மற்றும் அல்ல எங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எதிர்மறை சொற்களில் மற்ற சொற்களுக்கு முடிக்கக்கூடிய அந்த விகுதிகள் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா, இதை தவிர நம்மளுக்கு இலக்கணம், அதாவது ஒருமை பன்மையில் எந்த ஒரு கொஷின்ஸும் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ரூல்ஸை நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு சில புக் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த புக் பேக்கான ஆன்சரும் நம்ம பார்த்துருவோம். அடுத்தது ஒரு சின்ன ஹிண்ட் வேர்ட், அந்த ஹிண்ட்டையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. பலர்பால் அப்படின்னா அதோட விகுதி அர் மற்றும் ஆர் இதை கொண்டு முடியும். அதே போல் ஒன்றன் பால் பலவின் பால், ஒன்றன் பால் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ அது வந்து சிங்குலரை குறிக்கும், அதாவது மனிதர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய மரம், மாடு, மாடு, இதெல்லாம் சிங்குலர் அக்ரிணை பொருளை குறிக்கும். அக்ரிணை பொருளையும் குறிக்கும். அதே போல் வந்து ஆறையோட கம்மியாக இருக்கும், இது எல்லாத்தையுமே குறிக்கும். அதே போல் பலவின் பால் அது வந்து இதோட ப்ளூரல் ஃபார்ம் தான், ஒன்றன் பாலோட ப்ளூரல் ஃபார்ம் தான் நம்ம பலவின் பால் சொல்கிறோம். இந்த க்ளூ வேர்ட்ஸை ஹிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ், அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பின்படும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இந்த பிழைகள் வந்து என்ன பிழைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருமைப்பன்மை பிழைகள், ஸோ எதிர்ச்சொல் பிழைகள். பாருங்க, ஃபர்ஸ்ட் அதை செய்தது நான் அன்று. நான் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்தால் என்ன போடணும் ரூலில், நான்னா என்ன சொல்லியிருந்தோம், அல்லேன். நானுக்கு என்ன போடணும், நானுக்கு வந்து அல்லேன் அப்படிங்கிறது போடணும். ஸோ அப்போ எதை மாற்றணும் இந்த இடத்துல, இதை மட்டும் கடைசி வேர்டை மட்டும் மாற்றணும். அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது வரணும். யானை பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. ஸோ இது வந்து இந்த இடத்துல அல்லங்கிறது வராது. அப்போ என்ன வரும், பானையை உடைத்தது கண்ணன், கண்ணன் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து என்ன படற்கையில் இருக்கா, இது வந்து தன்மையில இல்லை, முன்னிலையில் இல்லை, படற்கையில் இருக்கு. ஸோ அப்போ கண்ணன் அப்படின்னா அவன். அப்போ அவன் வரும்போது அந்த இடத்துல என்ன போடணும், அவனுக்கு வந்து அல்லன், அவனுக்கு என்ன போடணும், அல்லன். அப்போ பானை உடைத்தது கண்ணன் அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், அல்ல அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ அல்ல அப்படிங்கும்போது நம்ம என்ன போடணும், பூக்கும் மலர் அல்ல. இது வந்து அக்ரிணையா, அப்போ அந்த இடத்துல என்ன போடணும், அல்லக்கு பதில் என்ன வரும், அன்று, அஃது அக்ரிணை. ஸோ அப்போ வந்து அன்று. அதே மல்லிகைகள் அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல அல்ல சரியானது. அடுத்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அந்த இடத்துல ப்ளூரல் வந்துருச்சு. அதே போல் சித்தர்கள் அப்படிங்கும்போது நம்ம வந்து சொல்கிறோம், படற்கையில் நம்ம 3ஆவதாக சொல்லுவோம், ப்ளூரல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ அது எதை பலர்பால சொல்லுவோமா, அப்போ பலர்பாலுக்கு அவர் அல்லர் போடுவோமா. ஸோ அப்போ வந்து அல்லோம் பதில் என்ன போடணும், அல்லர். அடுத்து பகைவர் நீவீர் அல்லர், அதுக்கு அந்த அல்லருக்கு என்ன போடுவோம், அல்லீர். இதுக்கு எப்படி வந்துச்சு, பகைவர் நீவீர் அல்லர். ஸோ இந்த இடத்துல அல்லீர், ஏன் நீவீர் வந்தாலே இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருந்தோம், அல்லீர். ஸோ பகைவர் நீவீர் அல்லீர். அடுத்தது சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. நாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை. இந்த இடத்துல நம்ம போடணும், அந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை, இந்த இடத்துல புத்தகங்கள். அப்போ அக்ரிணையில் ப்ளூரல் ஃபார்ம் வந்துருச்சு. அக்ரிணை ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன போடணும், அல்ல, அன்று வராது. அடுத்து உங்களோடு வருவோர் டாஸ் அல்லோம். அல்லோம்னு வந்துட்டாலே நம்ம என்ன போடணும், அல்லோம்னா நம்ம என்ன போடணும், நாம். அப்போ டாஸ் அல்லோம், நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள், அள்ளல் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அள்ளலுக்கு நம்ம என்ன போடணும், அவள். ஸோ அப்போ அல்லல் வந்துட்டுனா அப்போ விரும்பியவள், அவள் அல்லல். அப்போ இந்த ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம அவளில் பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிறது யாரை குறிக்குது, அவள், அந்த பெண்ணை குறிக்குது. அப்போ இது வந்து நம்மளுக்கு எதில் வருது, தேர்ட் பர்சனில் நம்மளுக்கு வருது. அப்போ ஒரு கேர்ளை குறிக்குது, அந்த ஹீ ஷீட்டில் நம்ம வந்து ஷீயை குறிக்கிறது. அப்போ அவள். அப்போ அந்த இடத்துல என்ன போடணும், அல்லல். அடுத்தது மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன. இந்த இடத்துல பண்டங்கள், இப்போ ப்ளூரல் வந்துருச்சு. ப்ளூரல் வந்தாலே அந்த இடத்துல நம்ம என்ன போடணும், அல்லல், அக்ரிணைக்கு போட்டுருவோம். அடுத்து இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டாஸ் அல்லை. அல்லைன்னா என்ன போடணும்,
அல்லைக்கு என்ன போடணும்? நீ போடணும். அப்போ இந்த இடத்திற்கு உரிமையாளர் நீ அல்லை. ஸோ அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த புக் பேக் இதோட முடியுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்ம மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருப்போம். அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒருமை பன்மை புக் பேக்கே நம்ம பார்த்துருவோம். ஸோ புலவர் பொங்கற் புது நாள்களில் மாண்பினை உணர்ந்து கொண்டனர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உணர்ந்து கொண்டாடினார் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ ஒன்று நம்ம சிங்குலராக மாற்றணும், இல்லைதான் ப்ளூராக மாற்றணும். அப்போ இந்த இடத்துல நாள்களின் அப்படி இருக்கு. அப்போ புலவர் பொங்கர் புது நாளின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார். ஸோ இப்போ இது முடிச்சோம். அப்போ நாள்களின் அப்படின்னு இருக்கிறத நம்ம நாள்கள் புது நாள்களின் அப்படின்னு பன்மையில கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒருமையில மாற்றும் போது நாளின் அப்படின்னு போடுறோம். நாள்களின் இல்லாம நாளின். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், மேடை பேச்சுக்கு கருத்துக்களை உயிர்நாடி போன்றது. இந்த தூ நம்ம என்னவா மாற்றணும்? போன்றவை அப்படின்னு மாற்றணும். அப்போ இந்த தூ அப்படிங்கிறது நம்மளுக்கு அது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை என்னவா மாற்றணும்? அன அப்படின்னு மாற்றணும். அப்போ அந்த இடத்துல அவை அப்படிங்கிறது மாறுது. தூ என்னவா மாறுது? ஒன்று அனன்னு மாற்றுவோம், அப்படி இல்லைன்னா அவை. ஏன்னா பன்மையில சொல்லும் போது நம்ம அவைன்னு அதில் சொல்லலாம். அடுத்தது அடுத்து இது ஏற்கனவே உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்டக்கூடிய கொஸ்டின். ஸோ பல வாட்டி டிஎன்பிசியில் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸ்ட்மேன் என்பவர் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர்னு இருக்கு. அப்போ அதை எப்படி எழுதணும்? கண்டுபிடித்தார், அவ்வளவுதான். அடுத்து இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றனர். அந்த ரது அப்படிங்கறத எடுத்து பார்க்கின்றனர் அப்படிங்கறத எழுதணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்லேயே உங்களுக்கு ஒருமை பன்மை இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுத்துகின்றன. இப்போ இந்த அண அப்படிங்கிறது நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களும் சொல்றாங்க. காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி சிங்குலர்ல இருக்கு, ஆனா இங்க ப்ளூரல்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்? அண போடணும் இல்லையா? ஸோ அப்போ கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இருக்கு, கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு போடணும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதை சிங்குலரில் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஒன்று சிங்குலரில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஒன்று ப்ளூரலில் இருக்கணும். அப்போ இதுக்கு ரெண்டு ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னா, கருவி பயன்படுத்தப்படுகின்றதுன்னு போட்டாலும் கரெக்ட் தான். கருவி பயன்படுத்தப்படுகின்றது, ஏன்னா அதுங்கிறது நம்மளுக்கு ப்ளூரல் இல்லையா? ஸோ அப்படி போட்டாலும் நம்மளுக்கு கரெக்ட் தான். பண்கின்றன, கருவி பயன்படுத்தப்படுகின்றன, இது வந்து சிங்குலர். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. கருவி பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ப்ளூரல்ல தான் நம்ம எழுதணும். அப்போ கருவிகள் அப்படின்னு போடணும். அப்போ கருவிகள்னு போட்டால் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இந்த இடத்துல என்ன மட்டும் மாற்றணும்? பயன்படுத்தப்படுகின்றன தான், ஆனால் தான் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது கருவிகள். கல்ல மட்டும் ப்ளூரல் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து, நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றது. அந்த இடத்துல இருக்கின்றன அப்படின்னு வரணும். இன்று பேருந்துகள் ஓடாது. இந்த பேருந்துகளுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஓடா அப்படிங்கிறத போடணும். ஏன்னா இது வந்து அக்ரிணை. ஸோ அதனால ஓடாது நம்ம வந்து போடக்கூடாது. ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படின்னு இருக்கு, இந்த இடத்துல ஏறியது. நான் வாங்கிய நூல் இது அல்ல. ஸோ இப்போ இது அதுக்கு நம்ம என்ன போடணும்? இது அதெல்லாம் வந்துச்சுன்னா அல்லோன் அப்படிங்கிறத நம்ம போடணும். ஏற்கனவே நம்ம ரூலில் பார்த்தோம். ஸோ இது அதெல்லாம் வந்துச்சுனாலே அல்லோன் அப்படிங்கிறத மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் அதே போல் இந்த இடத்துல ஒருமை பன்மை பிழை கொடுத்துருக்காங்க. காவிரி பூம்பட்டினத்தில் வாணிக பொருட்கள் மண்டி கிடந்தது அப்படின்ட்டு கிடந்தன அப்படின்னு போடணும். தமிழரின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பிடித்திருந்தன அப்படின்னு இருந்துச்சு. ஸோ பிடித்திருந்தது அப்படின்னு மாற்றணும். ஸோ இதோட ஒருமை பன்மை கிளாஸ் வந்து முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு அப்டேட். ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் நான் கொடுத்த ஷெடியூல் படி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 வந்து நீங்கள் இன்னைக்கு டெஸ்ட் போர்ஷன்ஸ் முடிச்சிருவீங்க. ஸோ யூனிட் 1 ஃபுல் டெஸ்ட் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 28 அன்னைக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 அன்னைக்கு உங்களுக்கு யூனிட் 2ஓட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். அடுத்து செகண்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 7 அன்னைக்கு பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இந்த கோடிடேட்ஸில் சரியான சொல்லை நிரப்புக அப்படிங்கிறத பார்ட் 2 வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல வந்து நம்மளுக்கு 3 பார்ட்டா கொடுத்துருப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ச்சொல் நம்ம ஏற்கனவே யூனிட் 1லயுமே அது எழுதியிருந்திருப்போம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யூனிட் 1ல நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ யூனிட் 2ல வந்து எதிர்ச்சொலுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ என்னென்ன எதிர்ச்சொல் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல 6 to 10th வரைக்கும் என்னென்ன எதிர்ச்சொல் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த எதிர்ச்சொல் வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக வந்து எதிர்ச்சொல் வந்து நீங்கள் சென்ட் ஆயிரும்.
ஸோ அந்த எதிர்ச்சொல் ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படிங்கறனால இந்த எதிர்ச்சொல் இதில் போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே அதில் பாதி டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச், இந்த யூனிட் 2க்கு கொடுத்த 3 டெஸ்ட்டை கம்பைன் பண்ணி ஒரு 2 டெஸ்ட்டாக மாற்றிருக்கோம். என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 அன்னைக்கு நடக்கக்கூடிய டெஸ்ட், அதாவது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் மற்றும் 2வது 7 அன்னைக்கு கொடுத்தது அந்த கோடிட்டத்தில் சரியான சொல்லை நிரப்புக. இதை 2யுமே சேர்த்து நீங்கள் அடுத்த டெஸ்ட் வந்து எழுத போறீங்க. என்னைக்கு எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 அன்னைக்கு நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் இது 2யுமே சேர்த்து நீங்கள் எழுத போறீங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட்டையும் மர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக வந்து நாங்கள் ஷார்டன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிறனால இந்த 2யுமே வந்து அதை கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு இந்த டேட் மட்டும் மாறிடும். நம்ம எழுதக்கூடியது வந்து மண்டே அண்ட் ஃப்ரைடே அப்படி நம்ம அந்த டேஸ்லேயே போயிட்டு இருப்போம். ஸோ அப்போ இதை நீங்கள் மண்டேல முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த போர்ஷன் வந்து அதே தான், டேட் மட்டும் உங்களுக்கு மாறுபடும். ஸோ மண்டே நீங்கள் முடிச்சிங்கன்னா அடுத்த ஃப்ரைடே அடுத்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இந்த ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் டெஸ்ட்டை சொன்னேன். ஸோ இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், டெஸ்ட் கொஷின்ஸ், டெஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ முடிக்க போகிறோம். ஸோ யூனிட் 2 வந்து அடுத்து ஆரம்பிச்சிருச்சு. நான் யூனிட் 6 வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் நாங்கள். ஸோ அந்த இலக்கணத்தோடய உங்களுக்கு திருக்குறளும் கொஞ்சம் படிக்கிறனால ஈஸியாக இருக்கும். ஸோ திருக்குறளுக்கு நம்ம ஃபுல்லாக ஒரு நாள் ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்குமே ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்ச் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த பேட்ச்சில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468 இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் எடுத்து நீங்கள் அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம்.